வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 866 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் 856 வரைக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 860 அப்படின்ற சப்போர்ட்டை தொட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா 856 பக்கமாக வந்துட்டு தான் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அந்த அடிப்படையில் மறுபடியும் 856 பக்கமாக வந்துட்டு திருப்பியும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நடந்த மாதிரியே. ஆனால் அதால் முழுக்க மேலே போக முடியாமல் மறுபடியும் 860 உடச்சிட்டு கீழே வந்தனால நம்மளுடைய சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இறுதியாக 854.3 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல்ல கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருந்தாலும் ரெண்டாவது பாதி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. சரி, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட கம்மி, ஓப்பனிங்கை விடையும் கம்மி. இதெல்லாம் பையர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட் அந்த அளவுக்கு சுலபமான மார்க்கெட்டும் கிடையாது ட்ரேட் பண்ணுறதுக்கு. 2 விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் ஓப்பன் ஆக போகிற இடம் மற்றும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது எங்கே அதிகமாக நிற்குதுன்ட்டு. இந்த 2 விஷயத்தையும் வச்சு முடிவு பண்ணுற மாதிரி தான் அமையுது. 856க்கு மேலே அதிகமாக ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஓரளவு மார்க்கெட் இந்த 860 தொட்டுட்டு பையிங் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்னென்னா 852-50 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷனில் 86க்கு மேலே தொடர்ந்து ப்ரைஸ் நின்றுட்டு இருந்தது, ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு மேலே இருந்திருந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாமல் 86க்கு மேலேயே நிற்க முடியாமல் கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 80க்கு 860க்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஒரு 3.4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணுறோம். இந்த 2 விஷயம்தான் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடக்கிறது. கொஞ்சம் ஓப்பனிங் மற்றும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு இந்த 2 ஆப்ஷனில் என்ன யூஸ் பண்ணலாமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.